பிரசவத்திற்கு பின்னர் பல தாய்மார்களால் தங்களது சிறுநீரினையோ மலத்தினையோ கட்டுப்படுத்த இயலாது. அறிந்தோ அறியாமலோ பல நேரங்களில் இக்கழிவுகள் கசியும் நிலை ஏற்பட்டுவிடும். நிம்மதியாக அவர்களால் இருமவோ சிரிக்கவோ கூட இயலாது. தங்களது யோனியும் கூட தளர்ந்து விடும் நிலை உருவாகி கணவர்களிடத்தில் ஒருவித சங்கடத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். இதனை எளிய முறையில் உங்கள் இல்லங்களில் இருந்தபடியே சரி செய்யும் முறையினை யாம் விளக்க உள்ளோம். உங்களது கர்ப்பப்பை, மூத்திரப்பை, யோனி, ஆசனவாய் போன்ற உறுப்புகளை ஒரு தொட்டில் போல தாங்கி பிடிப்பதுதான் பெல்விக் ஃப்ளோர் தசைகள். தாங்கி பிடிப்பது மட்டுமல்ல, இத்தசைகளில் ஒன்றான எக்ஸ்டர்னல் யூரத்ரல் ஸ்பிங்டர் சிறுநீர் குழாயினை சுற்றி இருந்து சிறுநீர் கசிந்து விடாமல் பாதுகாக்கும். எக்ஸ்டர்னல் ஆனல் ஸ்பிங்டர் ஆசனவாயின் உள்ளே அமைந்து மலம் கசிந்து விடாமல் பாதுகாக்கும். பல்போஸ்பாஞ்சியோசிஸ் யோனியினை சுற்றி இருந்து யோனியானது கச்சிதமாய் மீண்டும் இறுக்கமாவதற்கு உதவும். நீங்களே கூறுங்கள், இத்தசைகள் யாவும் பலம் இழந்து காணப்பட்டால் இம்மாதிரியான பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். இதற்குத்தான் நீங்கள் இந்த பெல்விக் ஃப்ளோர் பயிற்சியினை புரிய வேண்டும். நன்றாக படுத்துக் கொள்ளுங்கள். பின்பு இது போல உங்கள் தசைகளை இழுத்து பிடியுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு பிடித்து மெதுவாய் விடுவியுங்கள். பின்பு மீண்டும் இயன்ற அளவிற்கு இழுத்து பிடித்து விடுவியுங்கள். இது போல காலை ஒரு 1/4 மணி நேரம், மதியம் ஒரு 1/4 மணி நேரம், இரவிலும் கூட ஒரு 1/4 மணி நேரம் புரிந்திடுங்கள். உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடற் தசைகள் எவ்வாறு வலுவடைகிறதோ அதே போல்தான் இந்த தசைகளும் வலுவடைந்து சிறுநீர் மற்றும் மலம் கசியும் சிக்கல் தீரும். தளர்ந்த யோனி மீண்டும் வலுப்பெற உதவும். யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் என்கிற கர்ப்பப்பை இறங்கிவிடும் நிலையிலிருந்து கூட பாதுகாப்பு கிடைக்கும். தாய்மார்களே, உங்களுக்கு சிறுநீர் வரும் பொழுதோ மலம் வரும் பொழுதோ அதனை அடக்குவதற்கு ஒரு தசையினை இழுத்து பிடிக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் பெல்விக் ஃப்ளோர் தசைகள். அதைத்தான் நீங்கள் இந்த பயிற்சியிலும் இழுத்து பிடிக்க வேண்டும். இத்துடன் என்னென்ன உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பது கமெண்டில் பதிவிடப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் இது பயனளிக்கும் என்று நாம் நம்புகிறோம். நல்ல ஆரோக்கியம் பெற்று நிம்மதியுடன் நீங்கள் வாழ்க. நன்றி.